பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்குள் செல்லலாமா? இன்றைய நவீன காலத்திலும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்குள் செல்வதை தவிர்த்து விடுகின்றனர். முன்காலத்தில் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கென்று தனி அறையும் படுக்கையும் சாப்பிடும் பாத்திரங்களும் கொடுத்து தனிமைப்படுத்தி இருந்தார்கள். இந்த நாட்களை அசுத்த நாட்களாக கருதி கோயிலுக்கு செல்வது, வீட்டில் பூஜை செய்வது, வீட்டின் முன்பக்கம் வருவது, துளசி போன்ற மூலிகை செடிகளின் அருகாமையில் செல்வதற்கும் தடை செய்யப்பட்டு வந்தன. ஆண்களின் அருகாமையிலும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் இன்றைய காலத்தில் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. மாதவிடாய் காலத்தில் பெண்களின் உடலில் வெப்ப மாற்றம் ஏற்படுகிறது. உடலில் இருந்து ஒரு நெகட்டிவ் அலை வெளியேறுகின்றன. இந்த காலகட்டத்தில் பெண்கள் பூஜையோ கோயிலுக்கு உள்ளேயே சென்றால் தெய்வீக ஜீவசக்திக்குள்ள இடமே பாதிப்படையும். இந்த மாற்றத்தை தடுக்கவே மாதவிடாய் நாட்களில் கோயிலுக்குள் செல்வது தடை செய்யப்பட்டது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஊறுகாயை தொட்டாலே அது பூசணம் பிடிப்பதை காணலாம். மூலிகை செடியான சிரியா, நங்கே, துளசி ஆகியவை வாடி விடுவதையும் நாம் காணலாம். பட்டுப்பூச்சி வளர்க்கும் இடத்துல இந்த பெண்கள் சென்றால் பட்டு புழுக்கள் இறந்து விடுவதையும் நம்மளால் காண முடிகிறது.